கூட்டம் வரும் 6ஆம் தேதி மூத்த அமைச்சர்கள் தலைமையில நடைபெறுகிறது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அரசியல் பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் ஒரு பெரிய சோக நிகழ்வாக இது அமைந்தது. இந்த நிலையில இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு ஒரு நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் பரப்புரைகள் நடத்துவது குறித்த ஒரு நிலையான SOP சொல்லக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுப்பது தொடர்பாக கருத்துக்கள் தெரிவிப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் உறுப்பினர்களாக கொண்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய ஆலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்துல நாமக்கல் கவிஞர் மாளிகையில 6ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மூத்த அமைச்சர்கள் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. இதற்காக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கான அழைப்பும் அதே போல நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கு இந்த அழைப்பு என்பது தற்போது தலைமைச் செயலாளரால் அனுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 12 அரசியல் கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறது. அது போக சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் பார்ட்டிசிபேஷனா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட உள்ளது. மிக குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் சட்டப்பேரவையில் பார்த்தோம் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதே போல மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அதே போல நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இல்லாம மக்கள் நீதி மையத்தினுடைய பிரதிநிதித்துவம் இருக்குது. அவர்களுக்கெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அழைப்பு விடப்பட இருக்கிறது. இதுல 6ஆம் தேதி மூத்த அமைச்சர்கள் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இறுதியாக இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அவர்களுடைய கருத்தும் பெறப்பட்டு ஒரு SOP என்பது முழுமையாக தயாரிக்கப்பட்டு நீதிமன்றத்திலும் கொடுக்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் 6ஆம் தேதி மூத்த அமைச்சர்கள் தலைமையில தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் வைக்கக்கூடிய அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளுக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களிடமிருந்தும் இந்த கருத்துக்களை பெறப்பட்டு அந்த கருத்துக்களை ஏற்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஆலோசித்து அரசு இந்த நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க இருக்கிறது. ஏற்கனவே இதற்கான வரைவு வழிகாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது வரும் 6ஆம் தேதி மூத்த அமைச்சர்கள் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் நாமக்கல் கவிஞர் மாளிகையில காலை 10:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில விரைவில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறது. அபிநயா.